தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த இரவு வணக்கம். தமிழ் தேசியம் என்பது என்றேனும் வென்றிடுமோ என்ற பயத்தில் இருந்த திராவிடர்களும் நம்ம என்னைக்காச்சும் வென்றிட மாட்டோமா? தமிழ் தேசியம் வெல்லாதா? தமிழ் தேசியம் என்னைக்காச்சும் ஒரு தேசம் செய்ய ஒரு வெற்றி அடைஞ்சிடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த கிட்டத்தட்ட 15 வருட போராட்டம் 15 வருட போராட்டத்துல ஏகப்பட்ட அவதூறுகள், ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ், ஏகப்பட்ட வழக்குகள். சிறை என்பது நமக்கு புதிதல்ல. ஆனா அதையும் தாண்டி இப்ப சிலர்லாம் பேசுறாங்க, எங்களை அடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்க தலைவரை வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஏன் அரசியல்? அதுவே தெரியாதவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்க. வேட்புமனு தாக்கல்ல என்னென்ன சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு தெரியாதவங்க எல்லாம் அரசியல் பண்றாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு கடன் கொடுத்ததா சொன்னவங்க எல்லாம் அரசியல் கட்சி தலைவரா இருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆளும்னு நினைக்கிறப்போ, தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ் தேசியம்ங்கிற கொள்கை, அந்த கொள்கை சார்ந்த பயணம், அந்த கொள்கை சார்ந்த பயணத்துல ஏகப்பட்ட தடைக்கற்கள், அந்த தடைக்கற்களை உடைச்சி மேல வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது மட்டும் இல்லாம எல்லா வாக்கு இயந்திரங்கள்லயும் முதல் பெட்டியில வந்திருக்கும். அதுலயும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பேரே நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய பேர் தான். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நாம் தமிழ் கட்சி மேல அலிகேஷன்ஸ் அள்ளி வீசினப்பையும் அது தகத்தெறிஞ்சு வந்தது புலிகள் படைதான். அந்த புலிகள் படை இந்த முறை வெற்றி வாய்ப்பை அடையணும். அதுக்கு தமிழ் மக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தாருங்கள். இலவசங்கள் கையேந்தாதீங்க. இலவசத்தால நாடு நாசமா போகும். அதுக்கான அடுத்த காணொலியில அதான் நான் பேச போறேன். தயவு செஞ்சு இலவசத்தை கையேந்தாதீங்க. உங்களுடைய உரிமைகளை விற்காதீங்க. எங்களை பாருங்க, எங்களை போன்ற இளைஞர்களை பாருங்க, எங்களை பண்ற வருங்கால தலைமுறைகளை பாருங்க. உங்களுக்கு ஓட்டு காசு கொடுக்குறவங்க உங்களுக்கு விலைக்கு வாங்குறோம். நாங்க உங்களுக்கு நன்மை செய்ய வரோம். புரிந்துணர்வோடு ஓட்டு போடுங்க. 2026 தேர்தல் நமக்கானது. 2026 தேர்தல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.